இங்கே இருக்கிற பிள்ளைகளை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் நம்ம இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் ஒரு பாடசாலையின் பரிசளிப்பு விழாவுக்காக தான் வந்திருக்கோம். மட்டக்களப்பு மாவட்டம் மண்டூர் 13 என்ற கிராமத்தில் இருக்கிற மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகாவித்தியாலயத்தின் 2025 ஆண்டுக்கான பரிசளிப்பு விழா 2025 4/10 அன்று நடைபெற்றது. அந்த காணொளியைத்தான் நாங்கள் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு காட்ட போகிறோம். பாருங்கள், பாடசாலையின் வளாகத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். மங்களகரமாக நிறைகுடத்தில் ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் காணொலியை பார்த்துடனே விளங்கியிருக்கும். பரிசளிப்பு விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கி அனைவரும் தயாராக இருக்காங்க. இது பாடசாலையினுடைய பேன் வாத்திய குழுவினர். அவர்கள் தயாரான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் அதை பார்க்கக்கூடியமாக இருக்கும். அழகான ஆடையுடன் அவங்களுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கையில் எடுத்து அவங்க தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்காங்க. அதே போல் இன்றைய நிகழ்வை காணொளியாக பதிவு செய்வதற்காக அதிகமான ஆட்கள் வந்திருந்தாங்க. அவங்களும் என்னோட சேர்ந்து காணொளிகள் எடுத்திருந்தாங்க. அப்போ இந்த காணொளி மூலம் நீங்கள் மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகாவித்தியாலயத்தின் பரிசளிப்பு விழாவை பார்க்கக்கூடியமாக இருக்கும்.
அடுத்தது சுரண்டை என்பதற்காக நன்றி. அதனை தொடர்ந்து கட்டமைப்பு கல்வி வலயம் பொது முகாமைத்துவம் தாமதமும் பிரதி கல்வி பணிப்பாளர் திருவாளர் டி திவிதரனை அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். நன்றி. அடுத்த சூழலை செய்வதற்காக அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வுக்கு சில பதவியாக இருக்கக்கூடிய அதனை தொடர்ந்து அட்டாளச்சேரி தேசிய கல்வியற் கல்லூரியின் விரிவுரையாளர் திருவாளர் எஸ் தசரதனை அவர்களை அழைத்திருக்கின்றோம். ஏற்றி வைப்பதற்காக அழைத்திருக்கின்றோம். நாமத்தின் வழி இலங்கை வங்கி கிளையினுடைய முகாமையாளர் திருவாளர் சி டேவிட் அவர்களை அழைத்திருக்கின்றோம். திருப்ப கல்வி நிலையத்தில் ஆசிரியர் ஆலோசகர் ஆரம்ப கல்வி திருவாளர் பி யோகீஸ்வரன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். தொடர்னை ஏற்றுவதற்காக போரறிவு பற்று தோட்டங்களினுடைய பாடசாலைகளின் சார்பாக திருவாளர் வி சௌஜினை அவர்களை கணேஷ் வித்யாலயத்தினுடைய அதிபர் அவர்களை அழைத்திருக்கின்றோம். பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் திருவாளர் டி பிரபாகரன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். ஆரம்ப பிரிவு பகுதி தலைவர் திருமதி ஜமுனா அருளானந்தம் அவர்களை அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இடைநிலை பிரிவு பகுதி தலைவர் திரு எஸ் டிலூஸ் ஆசிரியர் அவர்களை அழைத்திருக்கின்றோம். இடைநிலை பிரிவில் உயர்தர பகுதி தலைவர் திருவாளர் பி ஸ்ரீகாந்த் ஐயா அவர்களை அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சிவரிப்பதை பார்த்து அதனைத் தொடர்ந்து கிராம அபிவிருத்தி சங்கம் சார்பாக ஒருவரை அன்பாக அழைத்திருக்கின்றோம். சுடலேற்றி வைப்பதற்காக மங்கள விளக்கேற்ற வருமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். கிராம மட்ட நன்றி. தமிழர் மரபில் பொதிந்து கிடக்கின்ற பல்வேறு விதமான செயற்பாடுகள், அதே போன்று மரபுகள், கலை கலாச்சாரங்களின் அடிப்படையில் நாங்கள் பல்வேறுபட்ட பின்புலங்களை கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய தமிழர் மரபில்
ஒரு உற்சாகத்தோடு முன் வருவார்கள் செய்வதற்கு. நாங்கள் பாராட்டப்படுகின்ற ஒரு சிறு பாராட்டாக இருந்தாலும் எங்களை எவ்வளவோ ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு அது விட்டு செல்லும். மனசு என்றது நாங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாதது, அது தானாக சந்தோஷப்படுத்துறதுக்குரிய நிகழ்வு. ஆகவே அந்த சந்தோஷமான நிகழ்வு அவர்கள் திருப்திப்படக்கூடிய நாங்கள் செய்யறதுக்குரிய பெருவர் எங்களுக்கு கிடைத்திருக்குது. இந்த சமூகத்திலே ஒரு வலய கல்வி பணிப்பாளரால அல்ல ஒரு சமூகத்தால எங்களோட பாடசாலையை பொறுத்த மட்டும் ஆளணி என்று சொல்லப்போல எங்களுக்கு ஆளணிகள் ஓரளவு பூர்த்தி செய்யப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே விஞ்ஞான பாடத்தை பொறுத்த மட்டும் மட்டுக்கு மட்டான ஒரு விஞ்ஞான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இடமாற்றம் செய்யப்படுகின்ற போது நிச்சயமாக